ஹலோ, ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஒன் பாட் ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாட்டுக்கு நல்லா கலர் வரும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தக்காளியெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா தக்காளி எல்லாம் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிர் இருக்கும், அதையும் போட்டுக்கிறேன். தயிர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா இலை இருந்ததுன்னா புதினா இலை போட்டுக்கோங்க. என்கிட்ட புதினா இலை இல்லை, அதனால் நான் போடல. கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை கூட சேர்ந்து புதினா இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் நான் நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த வெரைட்டி ரைஸ்க்கெலாம் எப்போவுமே கொஞ்சமாக உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாப்பாடு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.